பார்க்க போனால் இப்பொழுது உள்ள மிகப்பெரிய சிக்கல்கள் நம்மிடையே தமிழ் பள்ளி பற்றி, தமிழ் மொழி பற்றி அவ்வப்பொழுது அங்கங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த சிக்கல்களை விரிவாக பேசி இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அதுவும் இப்பொழுது பார்க்க போனால் இது ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட காலமாக நாம் அதிகமாக பேசும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. வே இளஞ்செழியன், தமிழ் அறவாரியத்தின் தலைவர். இன்று நாம் கூடியிருப்பது 3வது தேசிய தமிழ் கல்வி மாநாட்டு. அதை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு கூட்டம் இடையில் நடத்தினோம். அதன் பிறகு அதன் முடிவை தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த மாநாடு எப்படிப்பட்டது, எதற்காக நடத்துகிறோம், இதை பற்றி எல்லாம் இன்று நாம் விரிவாக சொல்லப் போகிறோம். அதோடு இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்பவர்கள் 6 அமைப்புகள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்கிறோம். அந்த அமைப்புகள் நான் தமிழ் அறவாரியத்திலிருந்து, தமிழ் அறவாரியம் இதில் ஈடுபட்டிருக்கிறது. எங்களை தவிர்த்து மலேசிய தலைமை ஆசிரியர் மன்றம், மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம், மலாயா தமிழ் பள்ளி ஆசிரியர் தேசிய சங்கம், மலேசிய தமிழ் மொழி காப்பகம், மலேசிய தமிழ் மொழி விரிவுரையா, இவர்களெல்லாம் ஏற்பாட்டு குழுவில் இருக்காங்க. இந்த 4 குழுக்களை அமைப்புகளை தாண்டி 2 அமைப்புகள் ஆதரவு அமைப்புகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மலேசிய தமிழ் மொழி விரிவுரையாளர் குழாம், இறுதியாக மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை. இந்த 6 அமைப்புகளும் இணைந்து இந்த ஆண்டு இந்த 3வது தமிழ் கல்வி மாநாட்டை ஏற்பாடு செய்யவிருக்கிறோம். இந்த மாநாடானது வரும் நவம்பர் மாதம் 23, 24ஆம் தேதி அன்று நடத்தப்படவிருக்கிறது. இது குறிப்பாக தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்ட அனைவருக்குமான இந்த மாநாடு நடத்தப்படும். அதுவும் மிக குறிப்பாக ஆசிரியர்கள், தமிழ் மொழி ஆசிரியர்கள், தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலைப் பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்வியாளர்கள், இவர்கள் அனைவருக்குமான இந்த மாநாடு நடத்தப்படவிருக்கிறது. இதுவும் இப்போ பார்க்க போனால் இப்பொழுது உள்ள மிகப்பெரிய சிக்கல்கள் நம்மிடையே தமிழ் பள்ளி பற்றி, தமிழ் மொழி பற்றி அவ்வப்பொழுது அங்கங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த சிக்கல்களை விரிவாக பேசி இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அதுவும் இப்பொழுது பார்க்க போனால் இது ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட காலமாக நாம் அதிகமாக பேசும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ நாமெல்லாம் பயன்படுத்துகிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். எழுதுவதற்கும் சரி, நம்முடைய கட்டுரைகள் தயாரிப்பதற்கெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி தமிழ் கல்வியை பாதிக்கும் என்பதை பற்றியும் நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எப்படி இதை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதை எப்படி நமது ஆசிரியர்கள் தற்பொழுது பயன்படுத்துகிறார்கள் நம்ம தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு எங்காவது ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் நாம் தெரிந்து கொண்டோமானால் இதை பரவல்படுத்தலாம். அனைவரும் இதை செய்வதற்கான வழிவகுத்து தரலாம். இப்படியாக ஒரு பக்கம் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாநாடு உதவும் என்று நம்புகிறோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்தாற்போல சில சிக்கல்கள் இருக்கிறது. மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், இந்த தொடக்கப்பள்ளியில் தமிழ் மொழி படிக்கும் மாணவர்கள் 11,000க்கு மேலே இருக்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தால் கூட ஒரு 12,000 மாணவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு 6ஆம் ஆண்டு முடிக்கிறார்கள். அவர்களே இந்த படிவம் 5 சென்று SPM எடுக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை குறைகிறது. அவர்களில் அந்த தமிழ் இலக்கியம் எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதை விட மிக குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் போராடி, இந்த தமிழ் இலக்கியம் என்பது போராடி பெற்ற ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்ற நாம் அதை தற்காத்து கொள்ள வேண்டும். அதிகமான தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சமூகமாக, குறிப்பாக இந்த கல்வி துறையில் இருப்பவர்கள் அனைவரும் சிந்தித்தார்கள் என்றால் இந்த சிக்கல்கள் என்ன என்று கண்டுபிடித்து இதற்கான சரியான ஒரு தீர்வை நாம் கண்டுபிடித்து செய்ய வேண்டிய காரியங்களில் நாம் ஈடுபட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இந்த மாநாடு வருகின்ற நவம்பர் மாதம் 23, 24ஆம் தேதிகளில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மலாயா பல்கலைக்கழகத்திலே இந்த மாநாட்டினை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 800 பேர் கொண்ட பேராளர்கள், பங்கேற்பாளர்கள் என நாம் இந்த மாநாட்டில் பங்கேற்பாளர்களை எதிர்பார்க்கின்றோம். தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலைப்பள்ளி தமிழ்மொழி ஆசிரியர்கள், படிவமாறு தமிழ்மொழி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்சி கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு சாரா இயக்கங்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள், பொதுமக்கள் என ஏறக்குறைய 800 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வோருக்கான கட்டணங்கள் பிறகு அறிவிக்கப்படும். இந்த மாநாட்டின் நோக்கங்களாக மலேசியாவில் தமிழ் கல்வியில் ஏற்படும் சவால்களையும் வாய்ப்புகளையும் கண்டறிதல், தமிழ் கல்வியின் தர மேம்பாட்டிற்கான புதிய அணுகுமுறைகளை ஆராய்தல், தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் அதை தக்க வைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிதல், எஸ்பிஎம் தேர்வு தமிழ் மொழி இலக்கிய பாடமும் எஸ்டிபிஎம் தேர்வு தமிழ் பாடமும் போதிப்பதில் ஏற்படும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை முன்மொழிதல், இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கிடையே தமிழ் இலக்கிய பாடத்தை ஊக்குவித்தல் போன்ற முக்கியமான நோக்கங்களை கொண்டு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.